வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த பதிவை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வாரம் மீண்டும் எனக்காக நான் தேர்ந்தெடுத்த சில பங்குகளை அவங்களோட பகிர்றதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே இந்த வாரத்தில் நம்ம செவ்வாய்க்கிழமை இந்த பதிவை எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நாளில் நிஃப்டி எப்படி இந்த 2 நாட்கள் செயல்பட்டது அப்படிங்கிறத ஒரு இதை நம்ம முதல்ல பார்த்துட்டு அதன் பிறகு பங்குகளை பற்றி பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்தளவில் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி 23,985 முடிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு திங்கட்கிழமை ஒரு நல்ல ஏற்றத்தோடு மேலே வந்துச்சு. ஒரு கேப்பப்பில் தான் மேலே வந்தாங்க. 24,000 நெருங்கினாங்க. ஆனாலும் கூட 24,000க்கு மேலே க்ளோசிங் வைக்க முடியல. அதே மாதிரி இன்றைக்கும் 24,041 வரைக்கும் போச்சு. ஆனால் 24,000க்கு மேலே இன்றைக்கும் க்ளோசிங் வைக்காமல் 23,985 நிறுத்தியிருக்காங்க. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸில் இந்த 2 நாட்கள் தடுக்கப்பட்டிருக்கு. வரக்கூடிய நாட்கள் எப்படி செயல்பட போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதே சமயத்தில் 23,785க்கு கீழே வெள்ளிக்கிழமை க்ளோசிங் வச்சுருந்தாலும் அதை தாண்டி நமக்கு அடுத்த கன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு இல்லாததுனால மீண்டும் உள்ளே வந்துட்டதுனால ஒரு சின்ன ஹோப் மறுபடியும் மேலே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. இது சரியாக செயல்படுறதுக்கு அடுத்த 3 நாட்களும் நமக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை கொடுக்கணும். அப்படி கொடுத்துச்சுன்னா அடுத்து இருக்கக்கூடிய 24,610 அப்படிங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரியாக செயல்படாமல் மீண்டும் 23,785க்கு கீழே போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் 23,360 நோக்கி இறங்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிறது ஒரு நடு பகுதியில் தான் நின்றுட்டுருக்கு. இந்த முடிவு அப்படிங்கிறது வரக்கூடிய 3 நாட்களில் எந்த பக்கங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிஃப்டியினுடைய நிலைமை. தொடர்ந்து இந்த வாரத்தில் நம்ம புதிய பங்குகள் என்னென்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம சேனலில் சொன்ன சில பங்குகள் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸை எட்டி பிடிச்சிருக்கு. அந்த பர்டிகுலர் பங்குகளை ஒரு அலர்ட்டாக போட்டுட்டு அதன் பிறகு நம்ம புதிய பங்குகளை பார்க்கலாம். அதில் முதலாவதாக கல்யாண் ஜுவல்லர்ஸ் 608 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அடுத்த லெவலாக நம்ம கொடுத்துருக்கிறது 620 இப்போ கொடுத்துருக்கோம். அதை நான் ஏன்னா 565 வரைக்கும் தான் இதுக்கு முன்னாடி கொடுத்தேன். ஸோ அதையும் தாண்டி இருக்குது. நான் கவனிக்கல, அதை இப்போ தான் பார்த்தேன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலவரத்தில் 620ங்கிறது அடுத்த லெவலாகும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 697 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 737ங்கிறது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லெவலாக 3 லெவல்கள் இப்போ மறுபடியும் கொடுத்துருக்கேன். ஸோ பொசிஷன் வச்சுருக்கிறவங்க இன்னும் உங்கள்கிட்ட ஹோல்டிங் இருக்குது அப்படின்னா இந்த 3 லெவல்களும் உங்களுக்கு மேலே முக்கியமானதாக இருக்கும். கீழே 565 ஒரு முக்கியமான சப்போர்ட் ஏரியாவாக இருக்குது. அதை கடந்து கீழே சென்று க்ளோசிங் வைக்கிற சந்தர்ப்பம் ஏற்பட்டால் கவனமாக உங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். சியூபி சிட்டி யூனியன் பேங்க் 238 க்ளோசிங். ஸோ நம்ம 215க்கு மேலே நம்ம சொல்லியிருந்தது. அது 243 முதல் லெவல். ஸோ அந்த லெவல் இந்த வாரம் இந்த 2 நாளில் எட்டி பிடிச்சிருக்காங்க. ஸோ நல்ல வால்யூமோடு ஏறி இருக்குது. இந்த வாரம் அதனுடைய ரிசல்ட்டும் வந்திருக்கிறதுனால தொடர்ந்து இந்த 3 நாட்களும் தொடர்ந்து ஏறி இந்த 243க்கு மேலே க்ளோசிங் போச்சு அப்படின்னா அடுத்தடுத்த லெவல்ஸாக 288 அப்படிங்கிறது முதல் லெவலாக வரும். அதுக்கு அடுத்தபடியாக அதை தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 316 அப்படிங்கிறது 3வது லெவலாக அதில் வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்குது. இப்போ 243 முதல் லெவலாக வந்துருச்சு. அடுத்து இருக்கக்கூடிய 2 லெவல்கள் இதுக்கு நமக்கு வாய்ப்புகளை தரக்கூடிய லெவல்களாக இந்த 2 லெவல்களும் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. தொடர்ந்து ஏறி அந்த 243க்கு மேலே க்ளோசிங் வச்சா மட்டும் நமக்கு யூஸ்ஃபுல். இல்லை அப்படின்னா திரும்புகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். ஆக்ஸவர் டெக்னாலஜி லிமிடெட் 593 க்ளோசிங். 604 அப்படிங்கிற 2வது லெவலுக்கு இந்த வாரம் தாண்டி 619.80 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ கவனமாக இருங்க. சரியாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை தரலை தொடர்ந்து அப்படின்னா நம்ம இந்த 3 நாட்களில் 2வது லெவல்லே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி ஒரு வேளை சந்தர்ப்பம் கொடுத்து அதையும் தாண்டி க்ளோசிங் ஒரு வேளை இந்த வாரம் கொடுத்துச்சுன்னா 651 அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லெவலாக இருக்கும். வாய்ப்புகள் எப்படியோ பார்த்துக்கணும். ஏன்னா இந்த வாரமே தான் அதுக்கு ரிசல்ட்டும் வந்திருக்கு. அதனுடைய அடிப்படையில் 651 கூட இந்த 3 நாட்களில் தொடர்ந்து மேலே போய் கூட தொட்டுறதுக்கு சான்சஸ் இருக்கும். எப்படி க்ளோசிங் வருதுன்றதை பார்க்கணும். 651க்கு மேலே க்ளோசிங் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம வெயிட் பண்ணலாம். இல்லை கொடுக்கல அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு 3 ஸ்டாக்குகள் தான் இந்த வாரத்தில் என்னுடைய அலர்ட்டை நான் போட்டிருக்கேன். தொடர்ந்து இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள் என்னென்னன்றதை பார்த்துடலாமா? இந்த வாரத்துக்கான என்னுடைய முதல் தேர்வு உஷா மார்டின் லிமிடெட் 512 ரூபா 30 காசில் க்ளோசிங். இது ஏற்கனவே நான் கொடுத்தது ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி.
அந்த லெவலுக்கெல்லாம் தாண்டி இப்போ மேலே வந்திருக்கு. என்னென்னா 525 டச் பண்ணிவிட்டு திருப்பி கீழே வந்து 460 வரைக்கும் மேக்ஸிமம் வந்திருக்காங்க. இந்த டோஜியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 460 தான் லோ. அதுலேருந்து ஒரு ரிக்கவர் ஆகி திரும்பி மேலே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ 525 கிராஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி ஒரு க்ளோசிங் கொடுக்காம தான் திரும்பி வந்திருக்கு. ஸோ இப்போ 525க்கு மேலே ஒரு க்ளோசிங் இந்த வாரத்தில் தொடர்ந்து மேலே ஏறி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் மட்டும் நமக்கு அடுத்த வாய்ப்புகள் இதில் இருக்கும். ஸோ உஷா மார்ட்டின் 525க்கு மேலே க்ளோசிங் வந்துச்சுன்னா நமக்கு அடுத்த லெவலாக நான் பார்க்குறது 565 அப்படிங்கிறது முதல் லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 608 அப்படிங்கிறது இரண்டாவது லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 679 அப்படிங்கிறது மூன்றாவது லெவலாக இருக்கும். ஸோ இந்த 3 லெவல்களும் வரணும் அப்படின்னா அந்த 525க்கு மேலே இந்த வாரத்தில் க்ளோசிங் போகணும். ஸோ இதுவும் வந்து இந்த வாரத்தில் பர்டிகுலராக ரிசல்ட் வந்திருக்கக்கூடிய ஒரு கவுண்டர். ஸோ அதனுடைய பேசிக்காக மேலே நல்ல வால்யூமோடவே கொஞ்சம் ஏற்றம் கொடுத்துருக்கு. இந்த வாரத்தினுடைய உச்சம் வந்து 527. ஸோ இன்றைக்கி 512 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் அதை தாண்டி க்ளோசிங் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஃப்ரெஷ் ஆகி போகுது. அப்படிங்கிறதுனால அதை தாண்டி செல்லும்போது நிறைய அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த 3 லெவல்ஸ்களுக்கும் தொடர்ந்து மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்து ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். எத்தனால் லிமிடெட் 308 ரூபா 35 காசில் முடிச்சிருக்காங்க. ஸோ 305 அப்படிங்கிறது தடுமாறி கீழே வந்து 265 ஒரு சப்போர்ட் எடுத்து அதுக்கும் கீழே போய் அங்கேருந்து திரும்பி இப்போ மறுபடியும் 305க்கு வந்திருக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு. ஸோ இந்த 305 இந்த வாரம் பர்டிகுலராக நமக்கு இந்த 2 நாளில் 310 வரைக்கும் போய் நீங்கள் 308 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி தான் க்ளோசிங் இருக்குது. ஒருவேளை இந்த வாரம் இந்த லெவலுக்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக இது மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்தது. அப்படி ஒரு வேளை மேலே போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் முதல் லெவலாக 334 அப்படிங்கிறது முதல் லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 372 அப்படிங்கிறது இரண்டாவது லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 414 அப்படிங்கிறது மூன்றாவது லெவலாக இருக்கும். ஸோ இந்த 3 லெவல்களும் நமக்கு இந்த 305க்கு மேலே இந்த வாரம் க்ளோசிங் இருந்து அடுத்த வாரம் கன்ஃபர்மேஷனோட ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா நமக்கு இந்த 3 லெவல்களும் நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ ஒரு ப்ரெஷர் இருந்து ஏற்றங்கள் சரியாக போயிடுச்சு அப்படின்னா மட்டும் வாய்ப்புகளை எடுத்துங்க. இல்லை திரும்பி வந்து இந்த வாரம் எண்டில் இது க்ளோஸ் ஆகி கீழே வந்துருச்சு அப்படின்னா நம்ம எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ 310 அப்படிங்கிறது ஹை, 308 கிட்ட தான் முடிச்சிருக்காங்க. நல்ல ஸ்ட்ரென்த்தாக தான் போய்கிட்டு இருக்குது. பட் அடுத்த 3 வரக்கூடிய நாட்கள் எப்படி இது செயல்படுதோ அதை பொறுத்து நீங்கள் செயல்படுறது நல்லது. நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். கோதாவரி பவர் இஸ்பாத் லிமிடெட் 245 ரூபா 50 காசில் முடிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு இதே லெவல்லேருந்து நம்ம கொடுத்தது 233 லெவலில் கொடுத்தது 282க்கும் 233க்குமே நடுவில் ரொம்ப நாள் தடுமாறிட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 318 வெட்டி பிடிச்சது ஒரு வாட்டி. அங்கேருந்து மறுபடியும் கீழே வந்து இப்போ இந்த 233லேயே வந்து மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்து இந்த வாரம் திரும்பி நின்றுட்டுருக்கு. ஒரு வேளை கன்ஃபார்மாக இந்த லெவலுக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா 233 கீழே க்ளோசிங் போகாமல் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இது மேல் நோக்கி செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துலேருந்து கிடைக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு எடுத்துக்கிச்சு அப்படின்னா 282 முதல் வாய்ப்பாக இருக்கும். அந்த முதல் ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகிறதுக்கு நமக்கு சான்சஸாக இருக்கும். அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸாக நான் பார்க்குறது 318. ஸோ இதையும் கடந்துருச்சு அப்படின்னா மூன்றாவது லெவலாக 359 அப்படிங்கிற லெவலுக்கும் போகிறதுக்கு சந்தர்ப்பங்களாக இருக்கும். ஒருவேளை 233க்கு கீழே போய் க்ளோசிங் வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. கீழே இருக்கக்கூடிய லோயர் சப்போர்ட்ஸுகளுக்கு அது இறங்கி செல்கிறதுக்கு வாய்ப்புகளாக மாறிடும். அப்படி இறங்கி செல்லும்போது அங்கே எங்கேயாவது சப்போர்ட் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் மட்டும் நம்ம அதில் ஈடுபடுறது நல்லது. அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. இந்த இடத்துலேருந்து திரும்பக்கூடிய வாய்ப்பு கிடச்சி ஃபர்தராக மேலே போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நம்ம இதை எடுத்து செய்கிறது நல்லது. கீழே நமக்கு 233 தான் சப்போர்ட். அதற்கு கீழே போகாத வரைக்கும் நமக்கு இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை தரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த வாரம் இந்த பர்டிகுலராக செவ்வாய்க்கிழமையில் நான் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஸ்டாக்குகள். ஸோ இது வந்து என்னென்னா செய்கிறதுக்கான வாய்ப்புகளை தரக்கூடிய பங்குகளாக தான் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். தயவுசெய்து ஒரு ரெக்கமெண்டேஷனாக இதை பார்த்துடாதீங்க. இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நமக்கு இப்படி சந்தர்ப்பங்கள் இருக்குது. நமக்கு வரக்கூடிய வாரங்களில் இப்படி செயல்பட சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கிடைச்சா மட்டும் நம்ம இதை முயற்சி பண்ணலாம். அப்படிங்கிறத நான் எனக்காக தேர்ந்தெடுத்திருக்கிற விஷயங்களை உங்களுக்கு நான் இதில் பகிர்ந்துக்கிட்டு வர்றேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. தொடர்ந்து வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு பங்குச்சந்தை நிலவரத்தோடு உங்களோடு இணைகிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.